வணக்கம் குட்டி நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சிட்டிக்குருவி பேசுகிறேன். வணக்கம் குட்டி நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சிட்டிக்குருவி பேசுகிறேன். நமது காடு முன்பை விட இப்போது கொஞ்சம் மாறிவிட்டதே, கவனித்தீர்களா? இங்கே பாருங்கள், யாரோ பிளாஸ்டிக் குப்பைகளை இங்கே வீசிச் சென்றிருக்கிறார்கள். இந்த பிளாஸ்டிக் பைகள் மண்ணில் மக்காது. இது செடி கொடிகளுக்கு மிகவும் ஆபத்தானது. மரம் வளர்ப்பது குறைந்ததால் மழையும் குறைந்துவிட்டது. அதனால் செடிகள் வாடுகின்றன. மழை பெய்தால்தான் நம் பூமி குளிர்ச்சியாகவும் பச்சையாகவும் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள், நீங்கள் நினைத்தால் இந்த பூமியை மீண்டும் மாற்ற முடியும். ஒரு சிறிய விதையை நடுவதன் மூலம் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கலாம். இயற்கையை நேசிப்பது என்பது நம்மை நாமே நேசிப்பது போன்றது நண்பர்களே. இன்று முதல் நாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நிறுத்துவோம் என உறுதியெடுப்போமா? பாருங்கள் நண்பர்களே, இந்த அழகான ஆற்றில் எவ்வளவு குப்பைகள் கிடக்கின்றன. இதனால் நீரில் வாழும் மீன்களும் மற்ற உயிரினங்களும் மிகவும் கஷ்டப்பட்டு போதன. சுத்தமான நீர் இல்லையென்றால் நமக்கும் தாகம் தீர்க்க வழி இருக்காது அல்லவா? நாம் ஆற்றிலோ அல்லது கடலிலோ குப்பைகளை வீசாமல் இருக்க பழக வேண்டும். நீர்நிலைகளை தூய்மையாக வைத்தால் இயற்கை அன்னை நம்மை பாதுகாப்பாள். இந்த கருத்த புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இது நமக்கு சுவாசப்பையை பாதிக்கும். தூய்மையான காற்று வேண்டுமானால் நாம் நிறைய மரங்களை நட வேண்டும். ஒரு மரம் என்பது ஆயிரத்துக்கான பறவைகளுக்கு அழகான வீடு போன்றது. மரங்களை வெட்டுவது என்பது நம் சொந்த வீட்டையே இடிப்பது போன்றது. வாருங்கள், மரங்களை வளர்ப்போம், தூய்மையான காற்றை சுவாசிப்போம். நண்பர்களே, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தினமும் காலையிலும் மாலையிலும் செடிகளுக்கு அன்புடன் தண்ணீர் ஊற்றுங்கள். தண்ணீர் ஊற்றினால் செடிகள் வளர்ந்து அழகான பூக்களை கொடுக்கும். இந்த தேனீக்கள் தான் நமது உணவிற்கு ஆதாரமான காய்கறிகளை உருவாக்க உதவுகின்றன. இயற்கையில் இருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் மற்றொன்றை சார்ந்து இருக்கிறது. பயன்படுத்திய பாட்டில்களை தூக்கி எறியாமல் அதில் செடிகளை வளர்க்கலாம். காகிதங்களை வீணாக்காதீர்கள், ஏனெனில் அவை மரங்களில் இருந்து உருவாகின்றன. கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்துச் செல்வது மிகவும் நல்லது. நாம் பிளாஸ்டிக்கை தவிர்த்தால் இந்த விலங்குகள் பயமின்றி வாழும். அழகான உலகத்தை உருவாக்குவது நம் கையில் தான் இருக்கிறது, சரிதானே? அந்த பெரிய மரத்தை யாரோ வெட்டிவிட்டார்கள். இப்போது என் நண்பர்கள் எங்கே போவார்கள்? மரங்கள் இல்லை என்றால் பறவைகளுக்கும் அணில்களுக்கும் வீடே இருக்காது. ஒரு மரம் வளர பல வருடங்கள் ஆகும். ஆனால் அதை வெட்ட சில நிமிடங்கள் போதும். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து புதிய செடிகளை நடத் தொடங்குவோம். உங்கள் பிறந்த நாளில் ஒரு மரக்கன்று நட்டு அதை வளர்த்து பாருங்கள். அந்த செடி வளர வளர உங்கள் மனமும் மகிழ்ச்சியால் நிறையும். கோடை காலத்தில் இந்த மரங்கள் தான் நமக்கு குளிர்ந்த நிழலை தருகின்றன. இயற்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் நண்பர்களே. பூக்கள் சிரித்தால்தான் இந்த உலகம் அழகாக இருக்கும். அவற்றை பறிக்காதீர்கள். இயற்கையை பாதுகாப்போம். இந்த பூமியை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுவோம். நண்பர்களே, அறையை விட்டு வெளியே வரும்போது மின்சாரத்தை அணைக்க மறவேற்காதீர்கள்.
மின்சாரத்தை சேமிப்பதும் கூட ஒரு வகையில் இயற்கையை பாதுகாப்பதுதான். சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் நம் பூமிக்கு மிகவும் நல்லது. பல் துலக்கும் போது தண்ணீரை வீணாக்காதீர்கள். தேவையான அளவு மற்றும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் ஒரு உயிரை தாங்கும் அமுதம் போன்றது. மழை நீரை சேமிப்போம். அது நம் கிணறு மற்றும் நிலத்தடி நீரை உயர்த்தும். மழை பெய்தால் மண் வாசனை வரும். அந்த மனம் மனதிற்கு எவ்வளவு இதமானது. பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துவது மிகச் சிறந்த மாற்றம். குப்பைகளை அந்தந்த தொட்டிகளில் பிரித்து போடுங்கள். அடி மக்கும் குப்பை, மக்காத குப்பை. சுத்தமான சுற்றுப்புறமே ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படை. இதை மறக்காதீர்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த பள்ளி குழந்தைகள் எவ்வளவு அழகாக செடி வளர்க்கிறார்கள். ஒற்றுமையாக சேர்ந்து வேலை செய்தால் நம் சுற்றுப்புறத்தை எளிதாக மாற்றலாம். கோடை காலத்தில் எங்களை போன்ற பறவைக்கு கொஞ்சம் தண்ணீர் வையுங்கள். உங்கள் ஒரு சிறு உதவி எங்களை போன்ற பல உயிர்களை காப்பாற்றும். அமைத்தான மற்றும் தூய்மையான பூங்காக்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இயற்கை என்பது ஒரு பெரிய சங்கிலி தொடர். இதில் நாமும் ஒரு பகுதிதான். பழைய பொருட்களை தூக்கி எறியாமல் புதிய கலைப்பொருட்களா மாற்றலாம். மறுசுழற்சி செய்வது என்பது ஒரு அற்புதமான கலை. அதை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். பூமி சிரித்தால்தான் நாமும் சிரிக்க முடியும். அதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பாய். இன்று முதல் நாமும் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாவலராக மாறுவோமா? இந்த ஏரிய பாருங்கள், எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது தெரியுமா? தண்ணீர் சுத்தமாக இருந்தால் அதில் நம் முகத்தையே கண்ணாடியாக பார்க்கலாம். சுத்தமான நீர்நிலைகள்தான் பல உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. இயற்கையோடு நேரத்தை செலவிடுவது நம் மனதிற்கு பெரிய அமைதியை தரும். தாமரை மலர்கள் அழுக்கு நீரிலும் அழகாக பூத்து நம்மை ஈர்க்கின்றன. அதோ பாருங்கள், மேகங்கள் ஒன்று கூடி பூமிக்கு மழையை தரப்போகின்றன. மழை பெய்யும் போது மரங்கள் குளித்து புத்துணர்ச்சி பெறுவதை பாருங்கள். மழைக்காலத்தில் இந்த இலைகள்தான் எனக்கு குடை போல உதவுகின்றன. மழைக்கு பின் வரும் வானவில் இயற்கையின் ஒரு அற்புதமான வண்ண ஓவியம். இயற்கையை நாம் நேசித்தால் அது நமக்கு இப்படி பல பரிசுகளை தரும். பாருங்கள், சூரியகாந்தி பூ எப்படி சூரியனை பார்த்து திரும்புகிறது. சூரிய ஒளிதான் இந்த உலகத்திற்கு பெரிய ஆற்றலை தருகிறது. இயற்கை ஆற்றலை பயன்படுத்தினால் நம் பூமியை வெப்பத்திலிருந்து காக்கலாம். மண்ணில் விழும் காய்ந்த இலைகள் வீணல்ல, அவை செடிகளுக்கு உரமாக மாறும். இயற்கையில் இருந்து வந்தவை மீண்டும் மண்ணுக்கே போய் சேர வேண்டும். மண்புழுக்கள் தான் மண்ணின் நண்பர்கள். அவை நிலத்தை செழிக்கச் செய்யும். கெமிக்கல் இல்லாத இயற்கை உரங்களை போட்டால் சத்தான உணவை பெறலாம். நமது வீட்டில் நாமே சிறிய தோட்டம் அமைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி. விஷமில்லாத காய்கறிகளை சாப்பிடுவது நமது உடலுக்கு மிகுந்த பலம் தரும். விதைப்போம், வளர்ப்போம், வளமான எதிர்காலத்தை நாம் உருவாக்குவோம். நண்பர்களே, பாருங்கள், நான் என் வீட்டை கட்ட எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன். முன்பெல்லாம் மரங்கள் நிறைய இருந்தன. இப்போது வீடுகளில் இடம் தேடுகிறோம். உங்கள் வீட்டு ஜன்னலில் பறவைகளுக்காக ஒரு சிறிய இடம் ஒதுக்குங்கள். ஆஹா,
இது எவ்வளவு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருக்கிறது தெரியுமா? இந்த கூட்டிற்குள்தான் எனது அடுத்த தலைமுறை உருவாகப் போகிறது. பறவைகளுக்கு உணவளிக்க விலை உயர்ந்த பொருட்கள் தேவையில்லை, அன்பு போதும். கொஞ்சம் கம்பு அல்லது கேழ்வரகு வைத்தால் நாங்கள் பசியின்றி வாழ்வோம். சுற்றுச்சூழல் மாறும்போது எங்களைப் போன்ற சிறிய உயிர்களுக்கு ஆபத்து அதிகம். இந்த மாதிரி கதை உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.